கல்யாண மாலையின் இனிமையான பணிவான வணக்கம். 16 ஆண்டுகள் தொடர்ந்து சன் டிவியில் ஒளிபரப்பு, 800 வாரங்களை தாண்டியும் ரசிகர்களின் ஈர்ப்பு, உலகின் 125 இடங்களில் படப்பிடிப்பு. இப்படி கல்யாண மாலையின் சரித்திர சாதனைக்கு யார் காரணம்? கல்யாண மாலையை வாரந்தோறும் விடாமல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தான் காரணம். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கிற 1000 பேர், அதே மாதிரி டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருக்கிற கோடான கோடி மக்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவு சார்ந்த நிகழ்ச்சி, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்படிங்கிறத தாண்டி கல்யாண மாலைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்குது. அந்த அங்கீகாரம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அதன் வரன் அறிமுக நிகழ்ச்சி தான். உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் தங்கள் வீட்டு வரனை கல்யாண மாலை சன் டிவி மூலம் அறிமுகப்படுத்தி அவங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையோ பொண்ணையோ தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். வரன் தேடும் பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்ச்சியை டிவியில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட இந்த வரன் அறிமுக நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்பார்க்காக ஆரம்பித்த நிகழ்ச்சி. ஆனால் அது டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு மக்களும் வந்து குவாலியர்லேருந்து பேசுகிறேன், இண்டோர்லேருந்து பேசுகிறேன், நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாது, எனக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது ஒவ்வொன்றாக தொடங்கிது. கல்யாண மாலை மாத இதழ் உதயமானது, kmmatrimony.com வெப்தளம் விரிந்தது. அதை தவிர நாங்கள் எல்லா ஊர்லேயும் வாரந்தோறும் அவர்கள் வீட்டில் ஏதாவது திருவிழா இருக்குமா தெரியாது எங்களுக்கு. நாங்கள் திருமண திருவிழா, வரன் பார்க்கலாம் வாங்க, கம்யூனிட்டி மீட் இப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு வீடாக சென்று அந்த பொற்கை பாண்டியன் கதை சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி தட்டி வரன் தேடுவர்களை தொடர்பு கொண்டோம். அதன் மூலமாக கல்யாண மாலையின் மூலமாக இப்பொழுது நிச்சயமாகி நடந்தேறியுள்ள திருமணங்களின் எண்ணிக்கை 3,25,000 திருமணங்கள். உலகத் தமிழர்கள் எல்லாம் தங்கள் வீட்டு உறவினராக மதிக்கும் முகபாவம், குரல் அமைப்பு, அன்பான வார்த்தைகள், இதமான பேச்சு, பாசிட்டிவ் அப்ரோச் கொண்ட கல்யாண மாலை மோகன் அவர்களை அன்போடு உங்கள் கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். கல்யாண மாலையோடு எங்களை தொடர்பு படுத்திய இறைவனுக்கு நன்றி கூறி இறைவணக்கம் பாட திருமதி சாந்தி சுரேஷ் அவர்களை அழைக்கின்றேன். தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, கேடதனை நீக்கிடுவாய், கேடதனை நீக்கிடுவாய், கேட்டவரம் தருவாய். தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, பாடி உன்னை சரணடைந்தேன், பாசமெல்லாம் களைவாய், கோடி நலம் செய்திடுவாய், குறைகளெல்லாம் தீர்ப்பாய். தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் கல்யாண மாலையோட இன்விடேஷனை ஏற்று வந்திருக்கிறோம் அனைவருக்கும் இருக்கரம் கூப்பி முதல்ல ஒரு வணக்கத்தை சொல்கிறேன். வாழ்க்கையை வழிகாட்டுதலாக வாழ்ந்து நம்மோடு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் தோஹா பேங்க் சிஇஓ திரு சீதாராமன் அவர்கள், திருமதி சங்கீதா சீதாராமன் அவர்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கல்வி சாம்ராஜ்யத்தை நிறுவி லட்சக்கணக்கான ஒரு வாழ்வில் அறிவு கண்களை திறந்து நல்ல பணியை செய்து கொண்டிருக்கும் திரு ஜி விஸ்வநாதன், ஃபவுண்டர், சான்சலர், விஐடி அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் வரவேற்கிறேன். கல்யாண மாலைக்கு எல்லாத்துலேயும் உறுதுணையாக இருக்கும் டிசிபி வங்கி அவர்களின் எம்டி சிஇஓ முரளி எம் நடராஜன் அவர்களுடைய துணைவியார் அவர்களையும் வரவேற்கிறேன். அருண் எக்ஸெல்லோ கான்ஃப்ளூயன்ஸ் எம்டி
திரு சுரேஷ், திருமதி சாந்தி சுரேஷ் அவர்கள் பெற்றோர், அவருடைய குடும்பத்தினர் அனைவரையும் வரவேற்கிறேன். சென்னை காமராஜர் அரங்கில் மிக கோலாகலமாய் நடைபெற்ற கல்யாண மாலை படப்பிடிப்பை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தவர் தோஹா பேங்க் CEO டாக்டர் சீதாராமன், அவரது துணைவியார் சங்கீதா சீதாராமன். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் BIT ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் டாக்டர் G விஸ்வநாதன், DCB பேங்க் MD CEO திரு முரளி M நட்ராஜன், அருண் எக்ஸலோ மேனேஜிங் டைரக்டர் திரு P சுரேஷ், திருமதி சாந்தி சுரேஷ், திரு சகாதேவன் ஜாயிண்ட் கமிஷனர் இன்கம் டாக்ஸ், தஞ்சாரா ப்ராடக்ட்ஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சேதுராவ் ரவிச்சந்திரன், சென்னை டைமண்ட் திரு ஓம் பிரகாஷ். விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. 16 years, 800 episodes, more than 100 locations, 85% success. Amazing feat. We are proud to be associated with Kalyanamaalai. பல லட்சம் குடும்பங்களுக்கு விளக்கேற்றியவர் ஐயா மோகன் அவர்கள். இளைஞர்களை நம்பித்தான் இந்த உலகமே இருக்கிறது. தமிழ் மண், இந்திய மண், ஏன் வெளிநாடுகளில் இருக்கிற அத்துறை பேருக்கும் இவர் இந்த சேவையை செய்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி. எல்லா குடும்பம் சார்பாக இவருக்கு நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வந்த தலைப்பு கருப்பு பணத்தை, பினாமி பெயர்களில் இருக்கின்ற அந்த முதலீட்டுகளை நீங்கள் வாலண்டியராக தானாக முன்வந்து கணக்கு காட்டி வரி செலுத்தி நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். இதுவரையில் காட்டாத, தெரிந்தோ தெரியாமல் காட்டாத அந்த வருமானத்தை, சொத்துக்களை காட்டி நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். நான் ரொம்ப நாளாக இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வரோம். இந்த ப்ரோக்ராம் ஒரு பெரிய ரீச் இருக்குது. இந்த கல்யாண மாலை நல்லபடியாக மேலும் மேலும் சிறக்கவும் வாழ்த்துக்கிறோம். கல்யாண மாலையில் ஜெயலக்ஷ்மி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார், என் பேர் ராமூர்த்தி. சரி. பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் சீஃப் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். ஓகே. பூர்வீகம் வந்து மயிலாடுதுறை. ஓ சரி. எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. பொண்ணு பெரியவ. சரி. பையன் வந்து சாஸ்திராவில் 3rd இயர் மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கான். வெரி குட். பிராமின் ஐயர் கம்யூனிட்டி, அதே வகுப்பில் உள்ள வேணும். சப்ஜெக்ட் இருந்தால் பரவாயில்ல. ரைட். பாய் குட் ஹேபிட்ஸாக இருக்கணும், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். எக்ஸலன்ட். ரைட். ஓகே. அதே மாதிரி கிடைப்பாங்க. ஜெயலக்ஷ்மி என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் BSc MCA முடிச்சுட்டு சென்னை காக்னிசன்ட்ல 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா. கணவன் எப்படி வேணும்? நல்லா படித்த, நல்ல வேலையில் இருக்கிற, நல்ல ஃபேமிலி பேக், நல்லவராக வேணும். ரைட். ஓகே. நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், உங்களை அன்பாக பார்த்துக்கணும். ரைட். ஓகே. அதே மாதிரி ஒரு நல்லவர் கல்யாண மாலை மூலமாக கணவராக கிடைப்பாங்க. சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர் ஜெயலட்சுமி, வயது 26, MCA முடித்தவர், ப்ரோக்ராம் அனாலிஸ்டாக CTSல் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். ஜெயலட்சுமி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 774192. கல்யாண மாலையில் டாக்டர் திவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, MBBS பண்ணியிருக்கிறாங்க, PG பண்ணிட்டு இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. டாக்டர் திவ்யாவின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சிவபிரகாசம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, DMT மேலும் B.Tech பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் மெயின்டெனன்ஸ் என்ஜினியராக இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சிவபிரகாசம் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அருண் சுதாகர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். நான் கல்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். சரி. அவன் ரொம்ப சாந்தமான பையன். சரி. அவனுக்கு ஏற்றாப்புல ஒரு நல்ல பொண்ணாக கிடைக்கணும்னு. வெரி குட். ஆயுர்வசிய சமூகத்தில் சோழிய செட்டியார் சரி சமூகத்தில் அதில் உட்பிரிவு எதுனாலும் எங்களுக்கு சம்மதம். ஓகே. வெரி குட். சொல்லுங்க, மருமகள் எப்படி வேணும்? எங்களுக்கு 2 பசங்க தான், வேறு எந்த உலகமும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வர மருமக வந்து எங்களுக்கு பொண்ணு. அவங்களும் வந்து எங்களை அம்மா அப்பாவை நினச்சி அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக, எங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாக மட்டும் இல்லை, மகளாகவும் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு எங்களுக்கு வேணும். வேறு எந்த பெரிய எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது. படித்த பெண்ணு, நல்ல குடும்பவாக இருக்கிற ஒரு பொண்ணு எங்களுக்கு வேணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நல்லதுமா. ரைட். ஓகே. அதே மாதிரி கிடைப்பாங்கம்மா. அருண் சுதாகர். நான் ஆக்சென்ச்சரில் ஒர்க் பண்ணுறேன் 6 வருஷமாக. என்ன படிச்சிருக்கீங்க? நான் M.Tech முடிச்சிருக்கேன். சரி.
ஸோ எனக்கு வரப்போகிற மனைவி வந்து என்னையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எங்கள் அம்மா அப்பாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கணும். ஓகே. வேறு எந்த வித எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எதுவும் கிடையாது. ரைட். ஓகே. அதே மாதிரி ஒரு நல்ல பெண் உங்கள் குடும்பத்தில் சிறந்த மனைவியாக உங்களுக்கு, அருமையான மருமகளாக உங்களுக்கு கட்டாயமாக வந்து அமைவாங்க. கூடிய விரைவிலே வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜி அருண் சுதாகர், வயது 29, எம்டெக் முடித்தவர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அசென்சர் பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து ஐடி துறையில் பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். அருண் சுதாகர் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 764590. கல்யாண மாலையில் ரேவதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ரேவதியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் செந்தில்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்காவில் பிளான்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. செந்தில்குமார் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அர்ச்சனா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. சரி. எனது மகளுக்கு இந்து நாடார் தான் வரன்னு பார்க்குறேன். சரி. அவளுக்கு நல்ல கணவராகவும், ஓகே, குடும்பத்தை மதித்து மனைவியை தெய்வமாகவும் மதித்து, ஓகே, குடும்பத்தை கோயிலாக எண்ணிக்கொண்டு நல்லபடியாக வாழ சரி நான் விரும்புகிறேன். நல்ல பையனாக வேணும். ரைட். ஓகே. அர்ச்சனா என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பிகாம் படிச்சிருக்கேன். சரி. அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன். அப்பா பிஸ்னஸில் சப்போர்ட்டிவாக இருக்கேன். சரிப்பா. ஸோ கணவன் எப்படி வேணும்? அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். வெரி குட். படிச்சிருக்கணும். ஆமாம். நல்ல நிரந்தர வேலை இல்லை பிஸ்னஸில் இருக்கலாம்? பிஸ்னஸில் இருக்கலாம். ரைட். ஓகே. சென்னையில் இருக்கலாம், பெங்களூரில் இருக்கலாம். எங்கே வேணாம். ஓகே. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மாதிரி ஒரு நல்ல கணவன் கிடைப்பாங்க. சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர் அர்ச்சனா, வயது 28, பிகாம் முடித்தவர். இவர் நன்கு படித்து சொந்த தொழில் செய்யும் வரனை எதிர்பார்க்கிறார். அர்ச்சனா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 771068. கல்யாண மாலையினுடைய இன்றைய தலைப்பு அப்படிங்கிறது செலிப்ரேட்டிங் யூத், இளமையை கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான் கல்யாண மாலையினுடைய இன்றைய தலைப்பு. ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு தலைப்பு எடுத்துட்டு இருக்கோம். அந்த தலைப்பு வந்து மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று அதிக அளவில் பார்வையாளர்களை வசீகரிப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து செலிப்ரேட்டிங் யூத் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். 5 இளைஞர்கள் அந்த இளைய பருவத்தை சேர்ந்தவர்கள் பேச இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி தன்னுடைய இளமை காலத்தை மிகச்சிறந்த வழியில் செலவழித்து அடுத்தவர்களுக்கு அந்த தன்னுடைய இளமை காலம்ங்கிறது ஒரு பாடமாக, ஒரு வழிகாட்டுதலாக வாழ்ந்து காட்டிய 2 பேர் இன்னைக்கு வந்து கீனோட் அட்ரஸ் கொடுக்க போகிறாங்க. அதில் முதலில் நான் அழைக்க இருப்பது டாக்டர் சீதாராமன் அவர்களை. மாயவரம் தேரெழுந்தூரில் பிறந்து வளர்ந்தவர். இறைவனது அருள், பெற்றோரின் ஆசீர்வாதம், அவருடைய விடாமுயற்சி, திறமை, இதன் மூலமாக தேரெழுந்தூரில் பிறந்தவர் ஒரு தேர் போல் கம்பீரமாக இன்று உலகெங்கும் உலாவி வருகிறார். சீதாராமன் அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உலகத்தில் நம்ம மேப்பில் வந்து எத்தனை கண்ட்ரி பார்க்குறோமோ அத்தனை கண்ட்ரியும் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லெபனானில் இந்த மாதம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவருக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. சீதாராமன் அவர்கள் கீனோட் அட்ரஸ். கல்யாண மாலை நிறுவனத்தினுடைய நிர்வாக உறுப்பினர் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் திரு மோகன் அவர்களே, மீரா நாகராஜன் அவர்களே, குழுமியிருக்கின்ற இளைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்ன நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தித்திக்கும் தமிழ் வணக்கம், எக்திக்கும் புகழ் வணக்கம், தமிழர் என்று சொல்வதிலே நான் பெருமை அடைகிறேன். இன்று அவர்கள் கொடுத்திருக்கின்ற தலைப்பு மிக அற்புதமான தலைப்பு, கொண்டாட்டம். அப்படித்தான் நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கின்றேன். கிழமையை கொண்டாடுவது ஒரு விதம், வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக நினைத்தவன் நான். மகனாக, தந்தையாக,
கணவனாக, இந்திய பிரஜையாக, உலக குடிமுறையுள்ள பிரஜையாக நான் வாழ்ந்த பாதையை நினைத்து பார்க்கின்றேன். அதுவே ஒரு கொண்டாட்டம்தான். இன்று உலக ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் 2050 அன்று மிகப்பெரிய வல்லரசாக, பொருளாதார வல்லரசாக மாற்றக்கூடிய நிலைமை இந்தியாவிற்கு இருக்கிறது. இன்றைய கணக்கிலே சீனாவினுடைய சராசரி வயது 35, இந்தியாவிற்கு 25. கிட்டத்தட்ட 65 விழுக்காடு மக்கள் 40 வயதுக்கும் கீழே உள்ள மக்கள்கள். 13 to 34 வயது உள்ளவர்கள் கிட்டத்தட்ட 40%. இது மிகப்பெரிய சொத்து, இது மிகப்பெரிய பலம். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா இன்று உலகெங்கும் பரவி வருகின்றது. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய உணவு வகை, நம்முடைய மொழி, நம்முடைய இசை, நம்முடைய நடனங்கள், நம்முடைய உணவு வகைகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா பாகத்திலேயும் இந்தியா சென்று கொண்டுதான் இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நானும் என் மனைவியும் 2012 ரஷ்யாவில் மாஸ்கோவில் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்தியன் தூதுவர் அவர்கள் தீபாவளி கொண்டாட்டம் நடத்துவதற்காக என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தார்கள். அங்கே ரஷ்ய குழந்தைகள், மேகதூதம், காளிதாசன் என்று இந்திய இலக்கியங்கள் அவைகளெல்லாம் நடத்தி காண்பித்தவர்கள். நாட்டிய நாடகங்கள், கதகளியாக இருக்கட்டும், குச்சிப்புடியாக இருக்கட்டும், பரதநாட்டியமாக இருக்கட்டும், ஒடிசியாக இருக்கட்டும், இதெல்லாம் காண்பித்தவர்கள் ரஷ்ய குழந்தைகள். அப்படி இந்தியா பரவி வருகின்றது உலகம் பூராகவும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மறுநாள் காலையிலே என்னை அழைத்தார்கள். ரஷ்யா பல்கலைக்கழகத்திலே தமிழ் அங்கத்திற்கு என்னை கூப்பிட்டிருந்தார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஒரு ஓரங்க நாடகம், ரஷ்யர்கள் பேரை மாற்றிக்கொண்டு திருவிளையாடல், மனோகரா, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று பல பாத்திரங்களை அவர்கள் காண்பித்தார். கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நான் ஏன் கொடுப்பது கிஸ்தி? என்னோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நாற்று நட்டாயா, நெடுவயல் நீர் நிறைய கண்டாயா, கனிவாளர்களுக்கு கஞ்சிக்கலம் சுமந்தாயா, என்னோடு கொஞ்சி விளையாடும் இளங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமானா மச்சானா, இப்படி என்று ஒரு ரஷ்யர் சொன்ன அப்படி இருக்கு பாருங்க. ரஷ்யன் எடுத்து காமிச்சார அலெக்சாண்டர்னு. அப்படியே வியந்து போனேன், பரவசப்பட்டேன். அதற்கு பிறகு நான் திருவிளையாடலை நான் அவர்களுக்கு எடுத்து காண்பித்தேன். நக்கீரன், சிவபெருமான், புலவ தருமி, செண்பிக பாண்டியன் என்று பல கோணத்திலே அவர்களுக்கு நான் அந்த காரசாரமான விவாதத்தை நான் எடுத்து காண்பித்தேன். இப்புறவன் கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கூறியவன் எவன் இவன்? அவன் இவன் என்று ஏகவசனம் வேண்டாம், அவையடக்கத்துடன் கேட்டால் தக்க பதில் கொடுக்கப்படும். அப்படி என்றால் மன்னரை மற்றவர்களுக்கு இங்கு அதிகாரம். இது தமிழ்ச்சபை, திருச்சபை, சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தருமி கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டீரா? என்ன குற்றம் கண்டீர்? அதுக்கு நக்கீரன் முதற்கண் பாட்டை எழுதியது யார்? யார் இந்த கிழவன்? தமிழ்ச்சங்கத்தின் தலைமை காவலர் நக்கீரன். நக்கீரனா தமிழ்ச்சங்கத்தின் தலைமை காவலர் என்ற ஆதாரத்தினால் தான் என் பாட்டிலே குற்றம் கண்டீரா? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை எழுதியது யார்? யாம் இயற்றினோம். எழுதிய தாங்கள் வராமல் புறவன் தருவீரம் கொடுத்தனுப்ப வேண்டிய காரணம் அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவரக்க முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதைத்தான் தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, இவை அனைத்தும் யாம் அறிவோம். அதை பற்றி உங்களுடைய அறிவுரை தேவையில்லை. எல்லாம் உமக்கு தெரியும் என்றால் நீர் எழுதிய பாட்டில் குற்றம் இல்லை என்று அர்த்தமா? அதை பற்றி யாம் குற்றம் கூறக்கூடாது. கீரம் குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறும் குறிப்பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், அதுவே சண்டையாக மாறிவிடக்கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவரின் பரம்பரை சொத்து, அதை மாற்ற யாராலும் முடியாது. நக்கீரரே, என்ன குற்றம் கண்டீர்? எங்கே தாங்கள் எழுதிய செய்யலை சொல்லும். செய்யலை சொல்றார். இதன் உட்பொருள் புரியவில்லை. மலர்களின் மகரந்தத்தை ஆரம்பி எறியும் தும்பி இணைத்து உயர்ஜாதி வண்டே, நீ கண்ட மலரில் இம்மங்கையின் குந்தலை விட உயர்ந்த மலரும் உண்டோதே என்பதை தான் அவ்வாறு எழுதியிருக்கிறேன். ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனா திரவியங்களை பூசிக்கொள்வதாலும்
வாசனையுள்ள மலர்களை தொடர்ந்து சூடிக்கொள்வதாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியும் தவிர பிறவியிலே வெறும் கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. தேவலோக பெண்களுக்கு 17-14 லோகங்களுக்கு முதலிலே தான் பக்களை ஏற்றும் உன் நாக்கிலிருந்து நடனம் ஆடுகிறாரே பாரதி, அவளுக்கு முதலிலே தானோ கலைமகள். நான் அன்றாடம் வழிபடும் ஈசன் இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே மறைமகள் உமையவள், அவளுக்கு முதலில் தான் உண்மையாக நிச்சயமாக உன் தமிழின் மீது ஆணையாக, என் தமிழ் புலவை மீது ஆணையாக நக்கீரா பார், நன்றாக என்னை பார் அப்படின்னு நெத்திக்கண்ணை திறக்கிறார். ஆண்டவரே, நீரே முக்கன் முதல்வராக ஆக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, அங்கம் புழுதிப்பட அருவாறு நெய் பூசி, சங்கரதனும் கீரனும் நக்கீரனோ என் கையை ஆராய்ந்து சொல்ல தக்கவன். சங்கருப்பர் எங்கர் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம்? அரணே, அறிந்துண்டு வாழ்வதுண்டு, உம்மை போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.